ஒரு அழிவுக்கு முன்னே கர்த்தர் பேசுகிறார், ஒரு தண்டனைக்கு முன்பாக கர்த்தர் பேசுகிறார். திடீர்னு எதுவும் நமக்கு நடக்கிறது இல்ல, எந்த ஆபத்தும் நடக்கிறது இல்ல. கர்த்தர் எச்சரிக்கிறார். தாய், தகப்பன், உடன்பிறப்பு, ஊழியக்கார, வசனம் மூலியமா, மற்ற ஜனங்கள் மூலியமா பல முறை கர்த்தர் எச்சரிக்கிறார். இத்தனை எச்சரிப்புக்கு பிறகு இருதயத்தை கடினப்படுத்தும் போது அந்த பரிதாபமாக நம்முடைய வாழ்க்கை முடிந்து போது. எத்தனையோ போராட்டம். கர்த்தர் பல விதங்களிலே தன் மக்களோடு போராடுகிறார். இதயம் கடினப்பட பல எச்சரிப்புக்கு பிறகுதான் நமக்கு நியாய தீர்ப்பு வந்து பலிக்குது, நிறைவேறுகிறது. நினைவே கழுக்கப்படும். உடனே அந்த புறஜாதி மக்கள், நினைவே மகா நகரத்தில் உள்ள மக்கள் மிருக ஜீவன் வரைக்கும் உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே எல்லாம் மண்டியிட்டு விழுந்து ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் சொன்னதுதான். ஆனா நம்ம தாழ்மையா நம்ம திருந்துட்டேன்னு வச்சுங்கல்ல, எத்தனை தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், நம்ம மனம் திரும்பிட்டா நம்ம மேல நியாய தீர்ப்பு வராது. அழிச்சிருவேன் சொன்னது உண்மை, இவங்க மனம் திரும்பினது உண்மை. கர்த்தரும் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாரோ செய்யாமல் போனதும் உண்மை. காரணம் மனம் மாற்றம். மன தாழ்மைக்கு முன்பாக, கீழ்ப்படிதலுக்கு முன்பாக தேவ சத்தத்திற்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களை காத்துக்கொள்ள, அவர்களை ரட்சிக்க, அவர்களை காப்பாற்ற, அவர்களை வேலையடைக்க கர்த்தர் சத்தியம் உள்ளவர், நீதி உள்ளவர்.